Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம Schezwan Noodles எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து தண்ணி வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு. நான் வந்து இன்னைக்கு 2 நூடுல்ஸ் கேக் வந்து சேர்த்துக்க போறேன். அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ் ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நூடுல்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒட்டாது. அடுத்து இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வேகட்டும். இந்த மாதிரி ஃபோக் வச்சு தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி விட்டு பிரித்து விடணும் நூடுல்ஸை. நம்ம கரண்டி போட்டோன்னா அவ்வளவும் கலண்டுரும். இது கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா நம்ம பிரித்து விடுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து சூப்பராக வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதை நல்லா இப்படி கலக்கி விட்ருங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸ் உடையவும் செய்யாது, ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நல்லா வேகவும் செய்யும். அதனால் இப்படி கலந்து பிரித்து விட்ருங்க. இது ஃபோக் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உடஞ்சி போகாமல் நல்லா ஈஸியாக வந்து கலண்டுரும். ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற போட்டுடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணும்போது ஒட்டாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் வீட்டில் செஞ்சால் பிடிக்காது. ஏன்னா நூடுல்ஸ் வந்து குழஞ்சி போயிடும். அந்த இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் நூடுல்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்ருவோம். நல்லா இதை மாதிரி நல்லா பிரித்து வச்சுருங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் போய் ஆறும். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டால் தான் வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதெல்லாம் வந்து காய்கறிகள்லாம் வந்து ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக வந்து வெந்தால் போதும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்சிகமும் ஒரு கேரட்டும் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பீன்ஸு, அதையும் இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 10 பீன்ஸ் வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முட்டைக்கோஸ் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் எவ்வளோ போட பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு கை வந்து கூட தான் போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து இந்த ஆயில்லையே வந்து ஃப்ரை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வேகக்கூடாது, ஓரளவு மட்டும் சாப்பிட்ற பதத்துக்கு வெந்தால் போதும். அடுத்து வந்து சோயா சாஸ் வந்து இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அடுத்து வந்து சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த சீசனிங் வந்து நான் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 1 ஸ்பூன் ஊற்றுறேன். அடுத்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காய்கறிகளோட. இப்போ அடுத்து வந்து நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துருவோம். இந்த நூடுல்ஸை சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து தீயை வந்து ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இந்த காய்கறிகளோட ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். வந்து
சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு செஸ்வான் நூடுல்ஸ் வந்து வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.